ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ஜாலி சர்ப்ரைஸ் களுவாஞ்சிக்குட்டி. நாங்க இன்னைக்கு எங்களோட மிக்கியோட இங்க வந்திருக்கோம்டா. எங்களோட அபர்ணிகா குட்டி, அதாவது அம்மு குட்டியோட 9வது பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக முனைத்தீவுக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்களோட அப்பா தான் இந்த சர்ப்ரைஸை ஹையர் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒருத்தரா இருந்தா யூடியூப் எங்களோட ஜாலி சர்ப்ரைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஹாய் அபர்ணிகா. ஹாய் ஹாய். ஓகே, இன்னைக்கு என்ன பிள்ளைக்கு ஸ்பெஷல்? மிக்கி எல்லாம் வந்திருக்கு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஜாலி சர்ப்ரைஸ். அந்த பர்த் உங்களோட பர்த்டே. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவோம். விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஓகே, அவர் விஷ் பண்ண போறாராம். கொடுங்க கையை. கை தட்டணும் நீங்க எல்லாரும். சித்தி மாதிரிலாம் கை தட்டணும். சரியா? பிள்ளைக்கு இதை போடுவோமா? ரைட், இதை போடுவோம். கை எப்படி விடுங்க. இதையும் போடுமா? நல்லா இருக்கீங்களா? சரி சரி, கை தட்டுங்க எல்லாரும். மிக்கியில கொடுங்க, அபர்ணிகா கொடுங்க. வாங்கி எடுத்துக்கோங்க அபர்ணிகா. அவர் கொஞ்சம் ஏமாத்துவார். சரியா? நீங்க தான் வாங்கி எடுக்கணும். அவரை பாரு, அவ்வாறு டாமலுக்கு அட. சரி, ஓகே சரி, ஓகே ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு 9வது பர்த்டே என்ன? ரைட். இன்னைக்கு இந்த பர்த்டேக்கு உங்களுக்கு இப்படி சர்ப்ரைஸ் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. சோ எதிர்பார்த்தனீங்களா? அப்படி வரணும் உங்களுக்கு ஆசைப்பட்டனீங்களா? உங்களுக்கு மிக்கி எல்லாம் வந்து கிஃப்ட் எல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டனீங்களா? அப்ப ஆசைப்பட உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. ஓகே, அதான் இது உங்களுக்கு. சரி, யார் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பிள்ளைக்கு அனுப்பியிருப்பாங்க? அப்பா. அப்பா, முதலாவது அப்பா. சரி, அப்பாட பேர் என்ன? இங்க இருக்கிறார் குஹன். குஹன் எங்க இருக்கிறார்? வெளிநாடு. வெளிநாட்டுல இருக்கிறார். ஆனா அப்பா தரல. இது அபர்ணிகாக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அப்பா தரல. இது வேற யாரோ அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கலாம்? அப்பா. அப்பா இல்ல, இது வேற யாரோ அனுப்பியிருக்காங்க. பிள்ளைக்கு செய்யக்கூடிய ஆக்கள் என்ன? அப்பா வேற ஒருவரும் இல்லையா? ஜோதிச்சு பாருங்களேன். சொல்லுங்களா அக்கா? சொல்லுங்க. அப்பாதானா? வேற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்த உங்களோட சொந்தங்களா இருக்கலாம், உங்களோட சித்திமாரா இருக்கலாம், இல்ல உங்களோட அம்மாவா இருக்கலாம், இல்ல அம்மம்மாவா இருக்கலாம், பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, எவ்வளவு பேர் இருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொடுக்க சொன்ன. சரியா? அதை அவட்ட கொடுங்க, சின்னாள்கிட்ட இல்லாட்டி தங்கச்சிட்ட கொடுங்க. இதை வாங்கிடுங்க. கை தட்டுங்க எல்லாரும். சரி, பிள்ளை சாக்லேட் விருப்பம் தானே? சரி, அதையும் வச்சிருங்க. சரி, அதை வச்சு ஒரு போட்டோ எடுப்போமா? அலையிலே பாட்டு படிப்போமா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி படிக்கீங்களா? அதே அது படிங்க. எனக்கு அதான் தெரியும். கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்தரிக்காய் ஒட்டிய வச்சு அழுகிருச்சு, அம்மா வந்து சிரிச்சிருச்சு. சிரிக்கிறபடி சிரிச்ச காதோடு. சரியா? ஓகே, வெரி குட். சரி, இன்னொரு சான்ஸ். சரியா? அம்மு குட்டிக்கு என்ன வெக்கப்படுற? 4ஆம் ஆண்டுல நம்ம 5ஆம் ஆண்டு. என்ன 5 தானே? ஜனவரியில இருந்து. என்ன அம்மு ஸ்காலர்ஷிப் எல்லாம் எழுத போறீங்க? ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்களேன் எனக்கு. சரி, ஓகே, பரவாயில்லையா? அவங்களை கஷ்டப்படுத்தல நான். சரியா? அம்மா வாங்க பிள்ளைகிட்ட. சரி, அம்மு குட்டிரா அம்மா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட மகளோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் வருமான்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணனீங்களா? இல்ல, எதிர்பார்க்கல. சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, யார் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க? அப்பா. அப்பா. சரி, அப்பா தான் நீங்க. ஆனா நான் அப்பான்னு சொல்லல, இது வேற எங்க இருந்தா வந்திருக்கு. அப்பா இல்லாட்டி சித்தியாக்கள். அப்பா இல்லாட சித்தியாக. சரி, பாப்போமா? கடைசியா நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்க உறுதியா உங்களோட முடிவுல உறுதியா இருந்தீங்கன்னா சரி, ஓகே ரைட். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு உங்களோட அழகான புத்திரி, ஒரே ஒரு செல்லக்குட்டி அம்மு குட்டியோட பர்த்டே. சோ உங்களோட மகளை பத்தி, சரியா, அம்முவை பத்தி எங்களுக்கு 4 வார்த்தை சொல்லுங்க. என்னதான் நிறைய கிஃப்ட்கள் கிடைச்சாலும் பிள்ளைய பத்தி தாய் சொல்ற அந்த 4 வார்த்தை அவைக்கு நிறைய சந்தோஷத்தை தரலாம்.
இந்த வீடியோ பிறகு ஒரு காலம் பாக்கல அவைக்கு ஒரு ஹாப்பி வரலாம். அம்மா அப்படி எல்லாம் பேசிருக்காங்க என்ன பத்தி அப்படின்னு சொல்லி. சோ நீங்க சொல்லுங்க அம்மாவை பத்தி. என்னோட செல்ல குட்டி இவதான். ஓகே. சரி நடம் பிடிப்பாவு கூட குறும்புத்தனம் சரியானே. எல்லாருக்கும் பிடிக்கும் குடும்பத்திலே. எல்லாரும் நல்ல பாசம். ஓகே. அம்மா குட்டி நிக்கிற ஸ்பெஷல் என்ன? ஸ்பெஷல் சொல்லுங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. கொஞ்சம் கூச்ச சுவாமி இருக்கு சபையில. சபை கூச்சம் இருக்கு. ஓகே. ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு எல்லாம் அவே ஸ்பெஷல் தான். அவவே ஸ்பெஷல் தான். ஓகே. ஏதாவது அவட்ட இருக்கிற டேலண்ட்கள் ஏதாவது? நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடுவாங்க. நல்லா படிப்பாவும். நல்லா கட்டிக்காரி. ஓகே. அம்முகுட்டி டான்ஸ் ஆடுவோமா கடைசியா? சரி ஓகே ரைட். சரி உங்களுக்கும் பர்த்டே போனன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நாங்களே. அப்படியா? எப்பது? 30. சரி அப்ப அதுக்கு நான் ஒரு லேட் விஷஸ் ஒன்று பண்ணிடுறேன். விஷ் ஹாப்பி பர்த்டே லேட் விஷஸா. சோ சும்மா நாங்க விட்டுறலாதே. சோ அம்முகுட்டியோட அம்மாக்கு ஒரு gift கொடுப்போம் சரியா? ஓகே ரைட். இத மிக்கிட்ட இருந்து வாங்கி எடுத்துக்கோங்களா. அவர் கொஞ்சம் குறும்புக்காரால் எப்படியாவது நச்சு போட்டுறாம மெதுவா பறிச்சு இது செய்யாம ஒரு சாதுவான முறையில கொடுத்துருங்க மிக்கி பாவம். இந்த பலூனை கீழே வைக்க அம்மா மறைக்க. சரி சரி என்னன்னு பாப்பமா. கைதட்டலே ஒருவர் கிஃப்ட் கொடுக்கல கைதட்டல். ஓகே ரைட் ஓபன் பண்ணுங்க என்னன்னு பார்க்கலாம். என்ன இருக்குள்ள? உள்ளுக்குள்ள என்னையோ காசு வச்சிருக்காங்கடா. சித்தி காட்டுங்க இங்க கொண்டு வாங்க. இதுல வைங்க பாப்போம் சித்தி. ரைட் இதெல்லாம் வச்சு ஓபன் பண்ணுங்க. ரைட் கேஷ் வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள இன்னும் ஏதோ இருக்கிறமா இந்த கண்ணுக்கு தெரியுது. 2000 புது 2000. இத ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஒண்ணும் இல்லையா? ஓகே ஓகே அவ்வளவுதான். ஓகே ரைட் சரி அப்படியே இருங்க ஒரு போட்டோ எடுத்துப்போமா. கில் சரி அதை தூக்கி கையில வச்சுக்கோங்க. இதுவும் அம்மாவுக்கு தான் கிஃப்ட் வந்திருக்கு சரியா? நான் இது என்ன செய்ய போறேன்டா த்ரோ பண்ண போறேன் எறிய போறேன் சரியா? ஃபேன் இருக்கு பாப்போம். இது எறியும் போது இல்ல பிரச்சனை இல்லை நான் அதுக்கிட்ட இது மிக்கி வந்து புடிச்சிட்டாரா இருந்தா என்ன செய்யணும்? மிக்கி உங்களுக்கு தாரணும்டா அவர் ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு காட்டுவார். அம்மா அம்மாலும் சேர்ந்து செய்யணும் சரியா? இல்ல நீங்க புடிச்சிட்டீங்கடா. நீங்க 4 பேர் இருக்கீங்க. நீங்க 4 பேர்ல ஒரு ஆள் பிடிச்சாலும் மிக்கி வந்துருவார் சரியா? ஓகே 1 எறிய பண்ணா ரெடியா? டான்ஸ் ஆட போறீங்களா? டான்ஸ் ஆட நிக்கறதா? அங்கல அறிய மாட்டேன். சென்டர்ல அறிய. ஓகே 1 2 3 கடவுளே. சோ அங்க நிக்கிறா ஜெயிச்சிட்டா சரியா? இப்ப 4 பேர் லைன்ல நில்லுங்க. நினைக்கலப்பா போட்டு காட்டுவார் சரியா? ஓகே ரைட் மிக்கி யோசிச்சு ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவார் சரியா? அம்மா அம்முகுட்டி 2 குட்டீஸ் 4 பேரும் செய்ய போறீங்க. அம்மா ரெடியா? ரெடியா? நீங்க 4 பேரும் ரெடியான்னு சொல்லுங்க. ஓகே மிக்கி ரெடியா? ரெடி. அத வச்சிட்டு செய்யுங்க. அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்ல சரியா? ஓகே இது ரொம்ப ஈஸியா சரியா? இங்கால 2 தரம் பம் அடிக்கணும் அங்கால 2 தரம் அப்புறம் ஒரு சுத்துனா சரி ரைட் சரியா? ஓகே வாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பாடி மச்சினியே ஒரசிட தேடி மச்சினியே குனிஞ்சா நிமிந்தா மனம் தீப்புடிக்குது அணைச்சு கொள்ளடியோ. சீனி சக்கரையே சிரிப்புல சேரி வைக்கிறியே அசந்தா அசந்தா மனம் பூத்திருக்குது பறிச்சு கொள்ளுவியே. அவனே Thank you. ஓகே ரைட். சோ அக்காக்கு ஒரு புடவை ஒன்று வந்திருக்கேன் சரி ரைட் தெரியுதுண்ணே. ஓகே இல்ல 5 என்ன 5 பேர் கூப்பிடுங்க. சித்தி எல்லாம் கூப்பிடுங்க. எல்லாம் சித்தி எல்லாம் சித்தி தான் ஒக்கமே இன்னும் 2 கூட உங்களே
எக்ஸ்கியூஸ் மீ சித்தி மேரெல்லாம் வாங்க வாங்க சித்தி மேம். உங்களோட அம்முக்குட்டியில என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு அவட பர்த்டே இல்லையா? சோ அவ்வளவு பத்தி ஏதாவது நீங்க ஒரு சித்தி, அவர் தாய்க்கு அடுத்த ஸ்தானம் சித்தி என்ன சொல்லுவாங்க. இங்க பார்த்தா நிறைய பேர் இருக்கீங்க. சோ அம்மா ஒரு ஆள் வளர்த்தமா இல்ல, எல்லாரும் சேர்ந்துதான் வளர்த்துருக்கீங்க. பெத்த தாயை விட கூட பிறந்த சவரம் தான் கூடுதலா வளர்த்துருக்கு. சோ நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு அம்மா கையில ஏந்தின நேரம் எப்படி இருந்துச்சு? அந்த நேரத்துல இருந்து சொல்லுங்க. இது வரைக்கும் அக்காட பிள்ளைன்னு பார்த்ததுல எந்த பிள்ளைன்னு சொல்லிதான் நான் பாக்குறேன். நான் அவளே ஒரு ஸ்பெஷல் தான் எங்களுக்கு. என்ன வாங்க போனாலும் தேடி தேடி பார்த்து தான் வாங்குறேன். உடனே எடுத்துட்டு வரல, 4-5 நேரம் வச்சு வச்சு பார்த்து தான் எடுத்து வரேன். அவங்க வாங்கி கொடுக்குறேன். ஓகே, அவங்கதான். ஓகே சரி, அடுத்த சித்திட்ட போ. நிறைய பேர் இருக்கிற வடிவா கடைசிக்கும் கட்டுருவோம், நடுவில் கோவப்பட மாட்டேன். ஓகே சரி, நீங்க சொல்லுங்க, உங்களோட அம்மு குட்டியை பத்தி சொல்லுங்க. அம்மு என்னோட சண்டை ஒரு குட்டி தங்கச்சி மாதிரி. தங்கச்சி இல்ல, அதனால அம்மு தங்கச்சி மாதிரி. அம்மு தங்கச்சி மாதிரி. உங்களுக்கு தங்கச்சி இல்ல, அதெல்லாம் நீங்க சிஸ்டரா பாக்கீங்கன்னு. நீங்களும் குட்டியா தான் இருக்கீங்க. நீங்க எத்தனையாவ படிக்கீங்க? கோயில் படிக்கீங்க. சரி ஓகே. அம்முக்கு உங்களுக்கு சண்டை எல்லாம் வந்திருக்கா? தங்கச்சி நிறைய வரும். என்னதுக்கு சண்டை முடிக்கிற ரெண்டு பேரும்? உடுப்புல சண்டை பிடிக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே சைஸா? சரி, அப்புறம் விளையாட்டுல சண்டை பிடிக்கிறேன். அப்படி ரிமோட்ல சண்டை பிடிக்கிறேன். போன்ல சண்டை பிடிக்கிறேன். பெரிய பிரச்சனை இதெல்லாம் காட்டவுலையா? அப்புறம் போன்ல கூட சண்டை பிடிக்கிறேன். அவ்வளவுதான். சரி சரியா, நான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல. சரியா, நான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல யார் தந்து அப்பன்னா சொல்லி கொண்டிருக்கீங்க. சரி பாப்போம் யாருன்னு. சரி, இதை வாங்கி எடுத்துக்கோங்க. நம்ம கிட்ட கொடுத்தா உடைச்சு போட்டுருவேன். குலப்படிகாரால். சரி, ஹெல்ப் பண்ணுங்க பிள்ளைக்கு. சித்தி மேம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, என்ன இருக்குன்னு பாப்போமா? சித்தியாக்கள் ஹெல்ப் பண்ணுங்களேன். அம்மு, யாரு வர போறாங்க உள்ளுக்குள்ள இருந்து? பாப்போமா? ஒரு ஆள் தூக்கி பிடிங்க, அப்பதான் தெரியும். ரைட், இப்போ ஓபன் பண்ணுங்க. அம்மா கிளப் பண்ணுங்க. அச்சா பிள்ளைங்க மத்தாக்க கை தட்டுங்க. யாரு வர போறாங்க? எல்லாரும் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்கடா. யாரு வந்திருக்கா? வா, அம்மு அம்மால மாறிட்டாவா? சரி, மேது குடிங்களா? குட்டீஸ்ல இப்படி வாங்க மறைக்கீங்க. அச்சா குட்டி, தம்பி, சின்ன தம்பி வாங்க. சரிங்களா? வாங்குவீங்க. சிரிச்சமா இருக்கும். கை தட்டுங்க. தீட்டுங்க அம்மா. அம்மா தீட்டுங்க பிள்ளைக்கு. அம்மா தீட்டு பாருங்க. ஸ்மைல். சரி குட்டிமா, நீங்க பாருங்க. சும்மா கையை வச்சாலும் சரி. இன்னைக்கு அம்மா நல்லா ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கோம். நம்ம இங்கல வாங்க. ஓகே சரி. குட்டி சிட்டிக்கு பக்கம் பாரு. சரி ஓகே. அம்மா மைங்கல வாங்க. அம்மா அம்மா மைக் இப்படி வாங்க. சரி சரி, நீங்க தீர்த்தத்தை பாருங்களா. 9வது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கட அம்மு குட்டி என்கின்ற அபர்ணிகா. அப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா? ஓகே. யார் இந்த சர்ப்ரைஸ் செஞ்சா சொல்லல இன்னும்? சரியா, யார் தந்தன்னு சொல்லவா? சரி, பிள்ளையோட அப்பா தான் சவுதியில இருந்து இந்த சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்க. பிள்ளைக்கு மட்டும் இல்ல, தன்னோட அன்பு மனைவிக்காகவும் அவங்களோட பர்த்டே என்ன சொல்ற போன பர்த்டே மீண்டும் செலிப்ரேட் பண்றதுக்கும் இன்றைய நாளை பிள்ளைக்காக மட்டும் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை உறவுகளையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக ஜொலி சர்ப்ரைஸா ஹாய் பண்ணி செய்திருந்தார்.
சோ இதுல முக்கியமா தலைமை தாங்கி செய்ததும் உங்களோட சித்தியாக்கள் தான் சரியா. அவங்களோட கோஆர்டினேஷனுக்குள்ள தான் ஜாலி சர்ப்ரைஸ் சகாயம் பண்ணி கண்டிப்பா இன்னைக்கு அம்முக்குட்டி எங்கட தங்க குட்டிக்கு பர்த்டே. சோ நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா ஆடி பாடி சந்தோஷமா கொண்டாடி தந்துட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தாங்க. சரி அம்மு, ஹாப்பி தானே நீங்க? ஓகே அம்மு இங்க பாருங்க. சரி, அப்பா அப்படி ஒரு சர்ப்ரைஸ் செய்வான்னு நீங்க எதிர்பார்க்கலன்னு சொன்னீங்க ஆரம்பத்துல. சோ அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஐ லவ் யூ அப்பா, மிஸ் யூ அப்பா. ஓகே தேங்க் யூ அப்பா. ஓகே வருவீங்களா அப்பா? ஓகே, இந்த வார்த்தை ஹானு அப்பாக்கு வேற அடுத்த போதைக்கு டான்னு வந்து நிப்பாரப்பா. சரி நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கணவர் உங்களோட மகளுக்கு மட்டும் இல்லாம உங்களோட பர்த்டே நினைவுபடுத்தி உங்களுக்காகவும் நிறைய கிஃப்ட்கள் அனுப்பியிருந்தேன். சோ உங்களோட அந்த லவ் மேரேஜ் வேற சொல்லிட்டீங்க. சோ உங்களோட கணவரை பத்தி சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கல இப்படி செய்வாருண்டு. சர்ப்ரைஸா இருக்குது. சர்ப்ரைஸா இருக்கு. ஓகே நீங்க சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல் உங்களோட கணவர்ல? அவரே ஸ்பெஷல் தான். அவரே ஸ்பெஷல் தான். அதுல நீங்க ஒரு 4-5 சொல்லுங்க. நான் ஆசைப்பட்டு கேட்டது எல்லாம் வாங்கி தந்திருக்கேன். வெரி குட். ஓகே, நகையில இருந்து நகையா இருக்கட்டு சரி, உடுப்பா எல்லாம் உடுப்புல இருந்து எல்லாமே ஆசைப்பட்டு போட்டது அவரால தான். கேட்ட எதுவுமே இல்லன்னு சொன்னது இல்லன்னு சொன்னது வாங்கி தந்துருவாரு. வேற சந்தோஷமா வச்சிருக்காரு. ஓகே, அதான் ஒரு பெண்ணுக்கு தேவை. வெரி குட். மிஸ் பண்றீங்களா அவரை? மிஸ் பண்றீங்களா? மிஸ் பண்றேன். சரி ஓகே ரைட் ரைட். 9வது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கட அபர்ணிகா குட்டி இதே போல எந்த குறைவும் இல்லாம நீண்ட ஆயுளோட வாழணும்னு சொல்லி கேட்டு அவங்களோட அப்பா சார்பாகவும் அம்மா சார்பாகவும் இங்க எல்லாருக்கும் மேல அடிக்கிற சித்திகள் சார்பாகவும் அம்மாக்கள் பெரியம்மா எல்லா சார்பாகவும் எங்கட மிக்கி சார்பாகவும் ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்கட வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். ஓகே பாய் பாய். ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க, நீங்க ஆடுங்க. ஜாலி ஆடுங்களேன். கூட்டி வச்சு அம்மா அம்மா ஒரே நல்லது ஆடுங்கள நல்ல தண்ணி வருது. அக்கா இங்க வாங்க, தெரியுது ஒரே ஒரு ஸ்டெப் அப்படியே வாங்க சொன்னா சரி. ஆடுமா லம்மகுடி. Come on, ஆடி ஆடி போ. கையை உயர்த்தி உயர்த்தி ஆடி ஆடி வா. அப்படியே கையை உயர்த்தி ஆடி ஆடி போ. கையை உயர்த்தி உயர்த்தி இப்படி உயர்த்தி உயர்த்தி போ. நல்லா இருக்கு. ஷோல்டரையும் கொஞ்சம் ஆட்டுங்க. வெரி குட். அவ்வளவுதான். அதான் ஷோல்டரை கொஞ்சம் வசதி இடுப்பையும் கொஞ்சம் ஆட்டுங்க. இடுப்பையா இருந்தா சரி. அவ்வளவு இடுப்பையா இருந்தா சரி. ஓகே Very good.
அக்காரி அப்பா தரமா நாட்டவரி அம்மம்மா